ஹாய், வெல்கம் பேக் டு பிரியா பிஜே vlog. இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ கோல்ட் ரேட் வந்து டே டு டே நம்ம பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நம்ம கோல்டு வாங்கலாமா இல்லை இது டக்குன்னு இறங்கிருமா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம மிடில் கிளாஸுக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கோல்டு வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நீட் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்குங்க. இப்போ நமக்கு வந்து பெண் குழந்தைங்க இருக்குது, இல்லை பாய்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எஜுகேஷ்னல் இதுக்காக நம்ம இப்போ சேர்த்து வச்சுக்கலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா, நீங்கள் ப்ரைஸை பார்க்காதீங்க, உங்களுக்கு எத்தனை சவரம் வேணும், எத்தனை கிராம் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்றத ஒன்றத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வாங்கிப்போம். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து லாங் டைமுக்குன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து விலை வந்து ஏறி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட டார்கெட் வந்து இந்த அமௌண்ட் இருந்தால் இவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். அட்லீஸ்ட் நம்ம இப்போ ஒரு 8 கிராம் வாங்கணும் அப்படின்ட்டுருப்போம். பட் ப்ரைஸ் இதாக இருந்தாலும் மேபி ஒரு 5 or 6 கிராம்ஸ் வாங்குவோம். ஸோ நம்ம வந்து 8 கிராமில் 5 கிராம் வாங்குகிறோம். ஸோ அந்த 5 கிராமே நமக்கு வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதிகமாக தான் ப்ரைஸ் போகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. செகண்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக என்ன வாங்குகிறோமோ அதை வந்து வாங்கிட்டா ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வந்து வாங்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் நமக்கு கோல்ட் ரேட் அதிகமானால் நம்ம கவலைப்படக்கூடாது, நம்ம வாங்குறது நம்ம வாங்கிட்டே இருக்கணும். ஒரு வேளை வந்து கோல்ட் ரேட் கம்மி ஆகுது, இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கிற ரேட்டை விட கம்மி ஆகுதுன்னா நம்ம அப்போ வந்து திங்க் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கலாமே தவிர, இப்போ கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிற அந்த ஃபேஸில் இருக்கும்போது அதிகமாக வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ, நம்ம டார்கெட் என்ன வச்சுருக்கோமோ அதையே வாங்கிட்டு இருக்கணும். டிப் ஆகும்போது இப்போ நம்ம வாங்குகிற ப்ரைஸை விட கம்மி ஆகுதுன்னா, ஒரு 5% 10% கம்மி ஆகுதுன்னா அப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம். சிட் பே பண்ணுறது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த டேட் வந்தால் கண்டிப்பாக பே பண்ணிடுங்க. அந்த டேட்டு இல்லை கொஞ்சம் குறையும் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது தான் நான் அதிகமாக பே பண்ணியிருக்கேன். சில டைம் வந்து இந்த மந்த் பே பண்ண வேண்டியது நான் வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் ஒரு 1 வீக் கழித்து நம்ம பார்ப்போம், கொஞ்சம் குறையுமான்னு பார்த்துட்டு பண்ணலான்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ராவாக ஆகுது. ஸோ உங்களோட சிட் டேட் என்னவோ நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது நாளைக்கு கொஞ்சம் விலை குறையிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா வெயிட் பண்ணி பே பண்ணலாம், சிட் பே பண்ணுறது. அப்படி இல்லைன்னா அந்தந்த டேட்டில் நம்ம வந்து பே பண்ணிவிட்டு சிட்டை வந்து கரெக்டாக போகணும். ஏன்னா நான் வந்து தங்கமயிலில் சிட் பே பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஆகுதுன்னா, நம்ம கரெக்ட் டைம் பே பண்ணலன்னா அதோட பெனிஃபிட் வந்து அவங்க கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ முடிஞ்சவளை சிட் பே பண்ணும்போது முன்னாடி பே பண்ணுங்கள், இல்லை அந்த டேட்டுக்குள்ளே பே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பே பண்ணால் நமக்கு உன்னால 100% பெனிஃபிட் கிடைக்காது. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இப்போ நான் தங்கமயிலில் இந்த ஸ்ட்ரீம் போடும்போது எனக்கு வந்து 75% ஆஃப் இருந்தது. மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் வந்து 75% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க வேஸ்டேஜில். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் லேட்டாக பே பண்ணதுனால 75% வந்து எனக்கு 90% வரைக்கும் தான் அவங்க வந்து ஆஃபர் வேலிடுன்ட்டாங்க. அப்படின்னா இப்போது எனக்கு 90%னால் கிட்டத்தட்ட 68% தான் வேஸ்டேஜில் ஆஃபர் மாதிரி வரும். ஸோ லேட்டாக பே பண்ணுறது வந்து நமக்கு பெனிஃபிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ முடிஞ்சவளை நம்ம அந்தந்த டேட்டுக்குள்ளே பே பண்ணிடணும். நம்ம வெயிட் பண்ணாலுமே என்ன ஆகுதுன்னா குறைய மாட்டேங்குது, அதிகமாக தான் ஆகுது. ஸோ நம்ம அந்தந்த டேட்டில் பே பண்ணதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, பட் பெனிஃபிட் நம்ம கொஞ்சம் மறுபடியும் கேட்டோம், நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து ரீகன்சிடர் பண்ணி நமக்கு வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு திங்க் பண்ண வேண்டியது, நம்ம எவ்ரி மந்த்து சீட் கட்டும்போது ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் வந்து நமக்கு வந்துடும். பட் இதுவே நம்ம 1 டைம் டெபாசிட் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, கோல்ட் ரேட் ரொம்ப ஹையில் இருக்கும்போது கண்டிப்பாக 1 டைம் டெபாசிட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஒரு சேம் ஸ்டேபிளாக இருக்குது, ஒரு 100 200 கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்படி இருக்குன்னா பிரச்சனை இல்லை, நம்ம 1 டைம் டெபாசிட் கண்டிப்பாக பண்ணலாம். பட் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து 500 1000 இப்படி இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக ரெடியூஸுக்கு ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பண்ணலாம். இல்லை நமக்கு இந்த டென்ஷன் தாங்க முடியலப்பா, நான் பண்ணிடுறேன் ஒன் டைம் டெபாசிட்னால் பண்ணலாம். பட் நீங்கள் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து கோல்டு ரேட்டை செக் பண்ணிங்கன்னா நம்ம டென்ஷன் ஆயிரும். பட் நம்ம வாங்கிட்டு எப்படி இருந்தாலும் லாங் டைமுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சேல் பண்ணுறது இருந்தாலும் நம்ம லேட்டாக தான் சேல் பண்ணுவோம். ஸோ நம்ம வாங்கின விலையை விட கண்டிப்பாக அதிகமாக போகும். ஸோ ஒன் டைம் டெபாசிட்டை வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும், கோல்டு ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கா ரெடியூஸ் ஆகிட்ருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பட் ஒன் டைம் டெபாசிட்டுக்கு இப்போ என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, கையில் இருந்தால் ஏதாவது செலவு பண்ணிடுவேன் அப்படின்றவங்க வந்து யோசிக்காதீங்க. என்ன ரேட் இருந்தாலும் போட்டு ஒன் டைம் டெபாசிட் போட்டு லாக் பண்ணிடுங்க. இல்லை நான் ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு இருக்குன்னா ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே ஒன் டைம் ஸ்ட்ரீம் போடும்போது நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த ஆஃபர்லாம் வரும் இல்லையா, நியூ இயர், பொங்கல் ஆஃபர், அக்ஷய திருதி ஆஃபர், ஸோ இந்த மாதிரி டைம் வருமா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஷீட் வந்து போடலாம். இப்போ நியூ இயருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபெப்ரவரி போட்டிங்கனாலே நியூ இயர் அந்த 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம நியூ இயர்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜான்வரியில் எடுக்கணுன்னா நீங்கள் ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி ஒன் டைம் ஸ்ட்ரீமில் போடலாம். ஈவன் நம்ம எவ்ரி மந்த் ஸ்ட்ரீமும் நம்ம இந்த ஆஃபர்ஸ்லாம் வர மாதிரி நம்ம பார்க்கலாம். சில ஜுவல்லரி ஷாப்பில் வந்து இந்த ஆஃபர் வேலிட் இல்லைன்றாங்களோ அதையும் நம்ம விசாரிச்சுட்டு போடலாம். ஃபைனல் பாயிண்ட் வந்து கோல்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம 100 ரூபா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 5 to 10% வந்து கோல்டு சில்வர் நம்ம வச்சுக்கலாம். மற்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நம்ம கோல்ட்லேயே பண்ணக்கூடாது. அதர் திங்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமோ, ஆர்டிஓ, எஃப்டிஓ, இல்லைனா வந்து ஸ்டாக்கோ, அந்த மாதிரி ஏதாவதுல நம்ம அலோகேஷனை ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ டிப் ஆகுது, நான் வாங்குகிற ரேட்டை விட டிப் ஆகுதுன்னா அப்போ என்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்கும்போது நான் கோல்டில் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அது வந்து 10 to 20% அந்த ரேஞ்சிலே தான் இருக்கணும். கோல்டு வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக, குழந்தைங்களுக்காக, பெண் குழந்தை இருந்தால் அவங்களுக்கு ஜுவல்லாக நம்ம சேர்க்கலாம். ஃபைனலாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சேவ் பண்ணுறது நம்ம போடுற, நான் 10,000 மாதம் கட்ட போகிறேன்னா நான் 10,000 கட்டிகிட்டே வந்துடுறேன். அதுலேருந்து நம்ம பேக் வந்து இது பண்ண வேணாம். 10,000 கட்ட போகிறேன், நான் வந்து ஒரு 1 சவரன் வந்து நான் எய்ம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 8 கிராம்ஸ் பதில் அட்லீஸ்ட் நான் 5 or 6 கிராம்ஸ் தான் வாங்க போகிறேன் இல்லையா. ஸோ நான் அந்த அமௌண்ட்டை வந்து நான் அதுலேருந்து பின் வாங்கக்கூடாது. நான் பண்ணுறது பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா லாங் டேர்முக்கு நம்ம வெயிட் பண்ண போகிறோம். நமக்கு தேவைன்னா லாங் டேர்மில் தான் நம்ம சேல் பண்ண போகிறோம், படிப்பு செலவுக்காகவோ இல்லை எதுக்காகவோ தான். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமிக்கிறத நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.